தூத்துக்குடி மாணவி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட முனீஸ்வரன் குற்றவாளி என்று நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. முன்னதாக கடந்த மார்ச் 10ஆம் தேதி இயற்கை உபாதையை கழிக்கச் சென்ற மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது முனீஸ்வரன் குற்றவாளி என்று நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. 12ஆம் வகுப்பு மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் தர்ம முனீஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பான வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் அதன் தீர்ப்பு தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. முனீஸ்வரன் குற்றவாளி என்பதை நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. தூத்துக்குடி வேடநத்தம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி இயற்கை உபாதையை கழிக்கச் சென்றபோது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தர்ம முனீஸ்வரன் குற்றவாளி என்பதை நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜன் இணைந்திருக்கிறார். ராஜன், விரிவா சொல்லுங்க. வணக்கம். அதாவது தமிழகத்தை ஒடுக்கிய இந்த வேடநத்தம் தூத்துக்குடி மாவட்டம் லாத்திகுளம் தாலுகாவுக்கு உட்பட்ட வேடநத்தத்தில் +2 மாணவி வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் தர்ம முனீஸ்வரன் என்பவர் இன்று காலையில் தூத்துக்குடி போஸ்கோ கூடுதல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். தற்பொழுது உள்ளே அவர் பலத்த பாதுகாப்புடன் அவர் அழைத்து சென்ற ஒரு 50க்கும் மேற்பட்ட காவலர்களுடன் அழைத்து செல்லப்பட்டனர். தற்போது உள்ளே சென்ற பொழுது போஸ்கோ கூடுதல் 2ஆம் கூடுதல் நீதிபதி தற்பொழுது அவர் குற்றவாளி என உறுதி செய்துள்ளார். உறுதி செய்துவிட்டு தற்பொழுது இந்த வழக்கு என்பது 12 மணியிலிருந்து 12:30 மணிக்குள் தண்டனை அறிவிக்கப்படும் என தற்பொழுது அறிவித்திருக்கிறார். தற்போது தர்ம முனீஸ்வரன் குற்றவாளி என்பதை நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. தண்டனை விவரங்கள் சரியாக எத்தனை மணிக்கு வெளியாக வாய்ப்பு இருக்கிறது? சரியாக தற்போது பாத்தீங்கன்னா இப்போ இந்த வழக்கு ஒரு 12லிருந்து 12:30க்குள் இந்த தண்டனை என்பது வழங்கப்படும் என தற்பொழுது இங்கு நீதிமன்ற வளாகத்தில் தற்போது தெரிவித்து வருகின்றது. சரி, தற்போது வரையில் யார் யாரிடமெல்லாம் விசாரணை நடைபெற்றது இந்த வழக்கின் போது? அதாவது இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 71 பேரிடம், அதாவது உறவினர்கள் இருந்து காவலர்கள் அங்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே ஆய்வு செய்த பிறகு 71 பேரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. கூடுதலாக அரசு பாலியல் செய்ததுக்குள்ள இந்த டெஸ்ட் அதுக்குள்ள அதிகாரிகள் 2 அதிகாரிகளிடம் விசாரிக்கப்பட்டு 2 அதிகாரிகளிடம் விசாரிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 71 + 2 பேரிடம் விசாரணை செய்து 73 பேரிடம் விசாரணை என்பது தற்பொழுது முடிவு பெற்றிருக்கிறது. இந்த விசாரணையின் பொழுது தற்பொழுது இப்போ குற்றவாளி என்பதை தற்போது அறிவித்திருக்காங்க. இன்னும் ஒரு 12:30க்குள்ள தண்டனை என்பது அறிவிக்கப்படும். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராஜன். தூத்துக்குடி மாணவி கொலை வழக்கில் கைதான தர்ம முனீஸ்வரன் குற்றவாளி என்று நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. 12ஆம் வகுப்பு மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் தர்ம முனீஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். கிட்டத்தட்ட 73 பேரிடம் இந்த வழக்கின் போது விசாரணையும் நடைபெற்றிருந்தது சாட்சிகளாக. அத்தனை விசாரணையும் நிறைவடைந்திருக்கும் நிலையில் இன்று தர்ம முனீஸ்வரன் தான் குற்றவாளி என்பதை நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. மார்ச் 10ஆம் தேதி இயற்கை உபாதையை கழிக்கச் சென்ற +2 மாணவி மர்ம முறையில் மாயமாகியிருந்தார். அதற்கு பிறகு மார்ச் 11ஆம் தேதி காட்டுப்பகுதியில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவருடைய சடலம் என்பது கண்டெடுக்கப்பட்டிருந்தது. அப்போது தமிழகம் முழுவதும் இது பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. தொடர்ந்து மார்ச் 12ஆம் தேதி புகாரை பெற மறுத்த இன்ஸ்பெக்டர் பிரவீனா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார். மார்ச் 19ஆம் தேதி சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் சாயல்குடியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்பவர் தனிப்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். அப்போது மாணவி தரப்பில் பல்வேறு போராட்டங்களும் நடைபெற்றன. குடும்பத்தினர் தரப்பில் போராட்டங்களும் நடைபெற்றன. தமிழகம் முழுவதும் இது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருந்தது. தொடர்ந்து மார்ச் 20ஆம் தேதி 10 நாட்களுக்கு பிறகு மாணவியின் உடல் தகனம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மே 5ஆம் தேதி தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. 73 பேரிடம் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணையையும் நடத்தியிருந்தார்கள்.
இந்த சூழலில் தற்போது தர்ம முனீஸ்வரன் குற்றவாளி என்று நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. முன்னதாக மே 21ஆம் தேதி விசாரணை நிறைவடைந்திருந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்குகிறது நீதிமன்றம். தர்ம முனீஸ்வரன் குற்றவாளி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 12 மணிக்கு மேலாக தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.